Nation Lines Tamil. ஒரு அழகான கிராமத்தில் 2 நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையை பார்க்கலாம் வாங்க. ஒரு பையன் பேர் ரவி, இன்னொரு பையன் பேர் ராஜு. இவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். ரவி ஏழை குடும்பத்தில் வளர்ந்த பையன். ஆனால் அர்ஜுன் ஒரு பணக்கார குடும்பத்தில் வளர்ந்த பையன். அர்ஜுனோட அப்பா ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ்மேன். அவங்க அம்மா ஒரு சோஷியலைட். ரவியோட அப்பா கிராமத்து ஆளுங்க கூட சேர்ந்து விவசாயம் செஞ்சு வந்துட்டு இருந்தாரு. ரவியோட அம்மா வீட்டில் இருந்து வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. அர்ஜுனும் ரவியும் ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க ஸ்கூலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். பசங்களா, நம்ம ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸாமில் யார் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு சிட்டிலேயே நல்ல ஸ்கூலில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம கிளாஸ்லேருந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண தயாராக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் என்கிட்ட வந்து பேர் தரலாம். டீச்சர் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம், டே ரவி, நான் இந்த எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன்டா. நீ என்னடா சொல்கிற? நானும் எழுதலான்னு இருக்கேன்டா. எங்கள் அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓ சரிடா. அந்த எக்ஸாம் எழுதுகிற நாளும் வந்துச்சு. ரவி ரொம்ப டென்ஷனாக நர்வஸில் இருந்தா. ஆனால் அர்ஜுன் ரொம்ப கேஷுவலாக இருந்தா. அடுத்த நாள் காலையில் அவங்க ஸ்கூல் கிளாஸ் ரூமில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று நீங்கள் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுவீங்கள்ல, அதோட ரிசல்ட்ஸை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட் அவங்க நம்ம கிளாஸில் தான் இருக்காங்க. யாருன்னா ரவி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரவி. ஸ்டூடெண்ட்ஸ், ரவிக்கு தான் நம்பர் 1 ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. ரவி நினச்ச மாதிரியே நம்பர் 1 ஸ்கூலில் போய் படித்தான். 8 வருஷத்துக்கு அப்புறம் ரவியும் அர்ஜுனும் ஒரே சிட்டியில் செட்டில் ஆனாங்க. ஆனால் அது அவங்க 2 பேர்த்துக்குமே தெரியாது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏய், யார் அது? அது என் நண்பன் அர்ஜுன் தானே? ஆமாம். ஏய், நீ ரவி தானே? ஆமாண்டா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. எவ்வளோ வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. அவங்க 2 பேரும் சின்ன வயசில் என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. டே ரவி, என்ன நீ உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியாடா? இது என்னடா கேள்வி? வாடா போலாம். ரவியும் அர்ஜுனும் ரவியோட வீட்டுக்கு போனாங்க. வாடா உட்காரு. என்னடா செம்மையா செட்டில் ஆயிட்ட போல. என்ன வீட்டில் யாரையும் காணோம்? அம்மாவும் அப்பாவும் வெக்கேஷனுக்காக அமெரிக்கா போயிருக்காங்கடா. நீ சொல்கிறதும் உண்மைதான். அந்த எக்ஸாம் எழுதுனதுலேருந்து என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு. டே, இப்போ நான் உன் வீட்டுக்கு வரேன், என்ன நீ கூட்டிகிட்டு போ. அவங்க 2 பேரும் இப்போ அர்ஜுனோட வீட்டுக்கு போனாங்க. உட்கார்றா. என்னடா அர்ஜுன், ஃபஸ்ட்டெல்லாம் எந்த மாதிரி வீட்டில் இருந்த நீ? இப்போ என்னடா பால் எடுத்த பங்களா மாதிரி இருக்கும் வீடு. என்னடா பண்ண சொல்கிற? அப்பாவோட பிஸ்னஸும் லாஸ் ஆயிடுச்சு. நானும் ஒரு கம்பெனி வச்சேன், அதையும் இழுத்து மூடிட்டாங்க. நான் என்னடா பண்ணுவேன்? உங்கள் அப்பா அம்மா எங்கடா? அவங்க 2 பேரும் லோன் வாங்கறதுக்காக பேங்க்கு போயிருக்காங்கடா. லோன் வாங்கறக்கா? ஆமாண்டா. ஃபஸ்ட்டெல்லாம் என்ன மாதிரி இருந்தேன் தெரியுமா நான்? சரி விடுடா, கவலைப்படாத. ஏதாச்சும் ஹெல்ப்னா கூப்பிடுறா, நான் வரேன். சரிடா, தேங்க்ஸ்டா. சரிடா, எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, நான் அப்புறமா வரேன். சரி போயிட்டு வா. பாய்டா. பாய்டா.